இயேசுவை குறித்த அறிவு எந்த அளவுக்கு அதிகமாகிறதோ அந்த அளவுக்கு நமக்கு பலன், தைரியம் உண்டாகும். தேவன் நான் யாரை ஆராதிக்கிறேன், அவர் எப்படிப்பட்டவர், இது மட்டும் நமக்கு தெரிஞ்சிட்டுன்னு வைங்களேன், நம்ம பத்மத்தீவானாலும் பயப்பட மாட்டோம். எரிகிற அக்கினி சூளைக்கு ஆமென், இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோக்கு பயப்படாத காரணம் என்ன? அவங்களுக்கு தெரியும், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அப்ப நமக்குள்ள ஏன் இன்னும் அந்த பயம் பிடிக்குதுன்னா, நம்ம பல வருட விசுவாசிகளா இருப்போம், ஆனா நமக்குள்ள எது குறைவா இருக்கு தெரியுமா? தேவனை குறித்த அறிவு. மார்பில் சாய்ந்திருந்த யோவானுக்கே இன்னும் அவரை அறிகிற அறிவு தேவைப்பட்டது. அதனாலதான் அவரை அறிகிற அறிவிலே வளருங்கள் என்று அப்போஸ்தலர்கள் நிருபங்களிலே மறுபடி எழுதியிருப்பதை வேதத்திலே பார்க்க முடியும். எழுதியிருக்கிறவரை கண்டோம் என்று பிலிப்பு நாத்தான் வேலை பார்த்து சொல்லுகிறார். எழுதியிருக்கிறவரை கண்டோம். இந்த வேதத்தை இயேசு கிறிஸ்து விளக்கின போது சீஷர்களுடைய இருதயம் கொழுந்து விட்டது, அவர்கள் கண்கள் திறந்தது, இயேசுவை கண்டார்கள். இந்த பைபிளினுடைய உச்சம் இருக்குல்ல, நம்முடைய கண்கள் அவரை பார்க்கும். இந்த வேதத்தில் உள்ள அதிசயமே ஜீசஸ் தான். ஹல்லேலூயா. அவர் அந்த அறிவு இல்லைன்னா நம்ம ஜெபம் எல்லாமே ஓடும். அவரை அறிகிறாரு. நான் பயப்படுறேன், எனக்குள்ள பயம் இருக்கு, அல்லது நான் தளருகிறானா, இயேசுவை வாசிங்க, இயேசுவை படிங்க, அவ்வளோ பலன் உண்டாகும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.